சம் பார்த்த மாதிரியே இன்னொரு சம் பார்ப்போம். Find the HCF of 396, 504, 636. போன தரம் 2 நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க, இந்த தரம் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்படின்னா நம்ம யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். இப்போது ரெண்டு கொடுத்துருந்தா ஓகே, போன தரம் மாதிரி பண்ணிடலாம். இப்போது 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஃபைண்ட் HCF ஆஃப் ஃபஸ்ட் 2 நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ்னால் இந்த 2 நம்பரும் எடுத்துக்கணும். ஸோ டேக் 396 and 504 using Euclid's algorithm. A equal to dq plus r நமக்கு தெரியும். இப்போ இது A, இது B. ஸோ நமக்கு என்ன, A வந்து 396, B வந்து 504. எப்போவுமே A should be greater than B இருக்கணும். அப்போ இப்படி எழுதாமல் A வந்து 504, B வந்து 396. இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். 504, 396 1 டைம் வரும். 1 டைம் வந்து 396 1 டைம் வருது. ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 14ல் 6 போச்சுன்னா 8 வரும். 9ல் 9 போனால் 0, 4ல் 1 3 போனால் 1, 108. இது ரிமைண்டர், இது கோஷன்ட். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? A வேல்யூ 504, B வேல்யூ 396, கோஷன்ட் 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 108. இப்போ அதே மாதிரி தான் 108 தான் ரிமைண்டர். ஸோ 108 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணோம்? ஸோ டேக் 396, இது A and 108. இப்போ இது வந்து A ஆயிரும், இது B. திரும்பவும் அதே மாதிரி டிவைட் பண்ணுங்கள். 396, 108, 396, 108 வந்து 3 டைம்ஸ் போகலாம். ஏன்னா இது 300, 100 வந்து 3 டைம்ஸ்னால் 300 வரும். இது 300 மேலேயே இருக்குது. ஸோ தாராளமாக 3 டைம்ஸ் டேபிள்ஸில் போகலாம். 8 3s are 24, அப்போ 1 3s are 3, 324. ஸோ 3 டைம்ஸ் 108 வந்து 324. இது பார்த்தீங்கன்னா 2 வரும். எங்களை 2 போச்சுன்னா 72. ஸோ அதே ஃபார்முலா எழுதுனா 396 equal to இது B, இது A, இது Q, இது R. So A equal to BQ. A equal to B is 108, Q is 3 plus remainder is 72. Again 72 is not equal to 0. So இப்போ எந்த நம்பர் எடுக்கணும்? 108 எடுக்கணும், 72 எடுக்கணும். ஸோ 108, 72. 108, 72 வந்து 1 டைம் தான் போகும். 72 8ல் போக வச்சுன்னா 6, 10ல் 7 போனால் 3. ஸோ உங்களுக்கு A equal to 108, B equal to 72. This is remainder, quotient is 1 plus remainder is 36.
again 36 is not equal to 0. அப்போ என்ன பண்ணணும், இப்போ 108 இல்லை 72 36 2 times 36 வரும் 0, 2 times 36 வரும், இப்போ 0. இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு 72 equal to 36 multiplied by 2 plus 0. Remainder 0 கிடைச்சிருச்சு. இது B, இது A. ஸோ நமக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா அப்போது என்ன அர்த்தம்னா HCF of 396 and 504 எவ்வளோ வேல்யூனா HCF of 396 and 504 வந்து ஈக்குவல் டு இந்த நம்பர், இந்த D வேல்யூ. இதுதான் டிவைசர், இந்த டிவைசர் தான் ஆன்சர் 36. இப்போ என்ன பண்ணணும், now find, ஏன்னா இது 3 நம்பர் கொடுத்தாங்க, 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். find HCF of 636 and 36. So 636 A, இது B. அப்போ 636 divided by 36. So 1 time 36, remainder 13 ல 6 போச்சா 7, 5 ல 2 போச்சா 2, இந்த 6 அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. திரும்பவும் 276னா 7 times போகும், 736 வந்து 252, ரிமைண்டர் 4 to 24. ஸோ இது எப்படி இந்த யூக்ளிட் அல்காரிதமில் எழுதுவோம், A வந்து 636 equal to B வந்து 36, quotient 70, இது quotient 70, remainder 24 plus 24. இப்போ remainder is not equal to 0, அதாவது 24 is not equal to 0. ஸோ திரும்பவும் இது ஏவா எடுத்துக்கணும், இது ஏவா எடுத்துக்கணும், 36 equal to இதை பியா எடுத்துக்கணும், 24 multiplied by, இப்போ 36 24, 124 so 24, remainder 12 வரும். அப்போ quotient 1, remainder 12, quotient 1, remainder 12. Again R is not equal to 0, so 12 is not equal to 0. திரும்பவும் 24 equal to 12, 24A, 12 வந்து B, 24 12, 2 12s are 24, 0 ஆயிரும். அப்போ quotient இது remainder, quotient 2, remainder 0. ஸோ remainder 0 வந்துருச்சு, நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ HCF of 636 and 36 value in the 12. So finally, therefore ஃபைனலாக வந்து இந்த நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். Finally HCF of 396, 504, 636 வேல்யூ வந்து 12. இதான் வந்து HCF வந்து யூஸிங் யூக்ளிட் அல்காரிதம் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிக்கணும்னா இதுதான் மெத்தட், வெரி சிம்பிள் மெத்தட். நமக்கு ஒரே ஃபார்முலா தான் தெரியணும், A = BQ + R. இது தெரிஞ்சுட்டா டிவைட் பண்ணி நம்ம போட்டுருவோம்.